வந்து சென்செக்ஸில் ட்ரேட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா மார்னிங்கில் நல்லா தான் போயிட்டு இருந்தது. திடீர்னு என்ன ஆச்சுன்னா ரிவர்சல் புட் ட்ரேட் எடுத்தேன். அது டக்குன்னு வந்து கால் சைட் போயிடுச்சு. அதுக்கப்புறம் கால் சைட் எடுத்தேன், நல்ல லாபமாக போயிட்டு இருந்தது. மேலே டாப்பில் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புட் ட்ரேட் எடுத்தேன். காட்டுறேன் உங்களுக்கு எப்படி என்னன்ட்டு. இங்கே புட் ட்ரேட் கரெக்டாக எக்ஸாக்ட்லி இந்த இடத்துல புட் ட்ரேட் எடுத்தேன். ஹோல்ட் பண்ணேன், இது வரையும் ஹோல்ட் பண்ணேன். ஆக்சுவலி 5 மினிட்ஸில் இருந்தேன். நான் என்ன நினச்சேன்னா கொஞ்சம் ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து கீழே வரும்னு நினச்சேன். பட் வந்து செல்லுன்னு அடிச்சுட்டு மேலே போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 8,000 லாஸில் இருந்தது. சரி என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ட்ரேட் எடுத்தேன். எக்ஸாக்ட்லி ஜஸ்ட்டு ஆப்போசிட்டாக இப்படி ஒரு ட்ரேட் எடுத்தேன். இங்கேருந்து இது வரையும் ட்ரேட் எடுத்தேன். இங்கே எக்ஸிட் ஆகிட்டேன் எக்ஸாக்ட்லி. ஸோ அதனால தான் என்னால் வந்து ஒரு அரவுண்டு 4,000 கடைசி மினிட்டில் ரெக்கவர் பண்ண முடிஞ்சுது. ஸோ இல்லைனா ஒரு 8,900 சம்திங் லாஸாக இருந்திருக்க வேண்டியது. பட் கடைசி மினிட்டில் ஒரு ட்ரேட் எடுத்ததால் 4,000 சம்திங் வந்து ப்ராஃபிட்டில் வந்தது. ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 4,900 அதாவது 5,000 லாஸில் முடிஞ்சிருக்கு சென்செக்ஸில். தேங்க்யூ.